ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் வெப் சீரிஸா ரிலீஸ் ஆன ஸ்பெஷல் ஆப் சீசன் 2 எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இந்த சீசனோட கதைக்களம் ரொம்பவே விறுவிறுப்பா ஆரம்பிக்குது. புடாபெஸ்ட்ல இந்திய நாட்டோட முக்கியமான சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் ஒருத்தர ஒரு மர்ம கும்பல் கடத்துது. அதே நேரத்துல டெல்லியில ஒரு ரா ஏஜென்ட் கொல்லப்படுறாரு. இந்த ரெண்டு பெரிய சவால்களையும் சமாளிக்கும் பொறுப்பு நம்ம கதாநாயகனான ரா ஏஜென்ட் ஆபீசர் கிட்ட ஒப்படைக்கப்படுது. கடத்தப்பட்ட சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டை காப்பாத்தனும், கூடவே அந்த ஆர் ஏஜென்ட் ஏன் கொல்லப்பட்டாருங்கிற மர்மத்தையும் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு மிஷன்களையும் நம்ம ஹீரோவும் அவரோட டீமும் எப்படி வெற்றிகரமா முடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பெஷல் ஆப் சீசன் 2 வெப் சீரிஸோட மொத்த கதையே. இந்த சீசன்ல ஏஐ டெக்னாலஜி, பணம், அப்புறம் உண்மையா நடந்த சில சம்பவங்கள்னு எல்லாம் கலந்து கட்டி ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் விருந்தா கொடுத்திருக்காங்க. முக்கியமா ஒரு சைபர் அட்டாக் மூலமா ஒரு நாட்டோட மொத்த வளர்ச்சியுமே எப்படி அழிக்க முடியுங்கிறத ரொம்ப சூப்பரா டீடைலிங்கா விறுவிறுப்பா காட்டியிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் செம இம்ப்ரெசிவா ஆச்சரியமா இருந்துச்சுங்க. மொத 3 எபிசோடு சும்மா தீயா பத்திக்கிட்டு போச்சுங்க. ஒரு செகண்ட் கூட போர் அடிக்கல. ஹீரோ யோசிச்சு ஒரு பிளான் போடுவாரு, ஆனா வில்லன் அதை அசால்ட்டா தடுத்துருவான். அதெல்லாம் பார்க்கும்போது அமேசிங்கா ரொம்ப சூப்பரா இருந்தது. இதனால அடுத்து ஹீரோ என்ன பண்ண போறாரு, எப்படி இதை சமாளிக்க போறாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போயிருந்தாங்க. இந்த சீசன் நல்ல செலவு பண்ணி எடுத்திருக்காங்கங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா கதைக்களம் பல நாடுகள்ல டிராவல் பண்ணுது. ஏனோதானோன்னு காட்டாம நீட்டாவே கிராண்டா காட்டியிருக்காங்க. அங்கங்க சில ட்விஸ்டுகளும் இருக்குங்க. அதெல்லாம் செமையா சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த சீரீஸ்ல வசனங்களும் வெறித்தனமா இருந்துச்சுங்க. அதுலயும் பிரகாஷ் ராஜ் பேசுற வசனங்கள்லாம் அல்டிமேட்டா இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா நம்ம கே மேனன் சார் பின்னிட்டாரு. அப்படியே ஒரு ரா இன்டெலிஜென்ட் ஆபீசரா ஸ்கிரீன்ல தெரியறாரு. மத்தவங்க அவங்களுக்கு கொடுத்த ரோல நீட்டா பண்ணியிருந்தாங்க. இந்த சீரீஸ்ல உள்ள பிரச்சனை என்னன்னா, வில்லனை ரொம்ப கெத்தா காட்டிட்டு கடைசியில கொஞ்சம் சப்பையா முடிச்சிட்டாங்கன்னு தோணுச்சு. சீரீஸ பார்த்தா புரியும். அப்புறம் கதை வேகமா போயிட்டு இருக்கும்போது அங்கங்க பிரகாஷ் ராஜுக்காக ஹீரோ பண்ற சில விஷயங்கள் கதையோட ஸ்பீட குறைக்குதுன்னு தோணுச்சு. அது பேசப்பட வேண்டிய விஷயம்தான், ஆனாலும் வேகத்தை கொஞ்சம் குறைக்குது. எனக்கு இன்னும் ரொம்ப மைனஸா பட்டது என்னன்னா, சீரீஸ்ல வரும் எந்த ஆக்ஷன் காட்சிகளும் அவ்வளவா இம்ப்ரெசிவா இல்ல. அதே போலதான் மியூசிக்கும். ஒரு த்ரில்லர் சீரீஸுக்கு இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான மியூசிக் இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. மொத்தத்துல இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னா, ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இந்த சீரீஸ் கண்டிப்பா பிடிக்குங்க. மத்தவங்க ஒன் டைம் கண்டிப்பா பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட் எல்லாம் சுத்தமா கிடையாதுங்க. ஃபேமிலி கூட சேர்ந்து தாராளமா பார்க்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த சீரீஸை நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பை பை ஃப்ரெண்ட்ஸ்.